வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழமையான ஆனா இன்னைக்கும் சக்தி வாய்ந்த ஒரு கருத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். செங்கோன்மை. இத கேட்ட உடனே இது என்னவோ ராஜா காலத்து விஷயம் மாதிரி தோணும் இல்லையா? ஒரு நேர்மையான நீதியான ஆட்சி அல்லது ஒரு வழி நடத்துதல் எப்படி இருக்கணும்னு சொல்றது. ஆமா, திருக்குறள்ல இதுக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்கு, 55வது அதிகாரம். ஆனா இது அன்னைக்கு அரசர்களுக்கு மட்டும்தானா? இல்ல. இதோட நவீன கால புரிதல் பாத்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. பெரும் நன்மை செய்யறது, இந்த பழைய கான்செப்ட் இன்னைக்கு எப்படி ஒரு பெரிய நல்லது செய்ய வழிகாட்டுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நிச்சயமா. இந்த செங்கோன்மைங்கிறது சும்மா சட்டத்தை ஃபாலோ பண்றது இல்ல, அதுக்கும் மேல. அதாவது திருவள்ளுவர் சொல்ற மாதிரி மக்களை நல்லா பார்த்துக்கணும், அவங்கள பாதுகாக்கணும், எந்த பாரபட்சமும் இல்லாம நீதி வழங்கணும். ஒரு குறள்ல கூட வரும், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும்னு. அதாவது சரியா நீதி செஞ்சு மக்களை கஷ்டத்திலிருந்து காப்பாத்துற தலைவனை மக்கள் தெய்வமா பாப்பாங்கன்னு அர்த்தம். இங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த காப்பாத்துறது வெறும் தண்டிக்கிறதுல இருந்து இல்ல, துன்பங்கள்ல இருந்தும் காப்பாத்தி அவங்க நலனை ஒரு மாதிரி செயலூக்கத்தோட பேணணும். அதான் விஷயம். ஓஹோ, செயலூக்கமான நலன் பேணல். ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். சும்மா தப்பு நடக்காம பாத்துக்கிறது இல்ல, ஆக்டிவா நல்லது செய்யறது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது அரசனுக்கான நெறியா இருந்துச்சு. இப்போ மக்களாட்சி காலத்துல தனிப்பட்ட மனுஷங்களுக்கு இது எப்படி பொருந்தும்? அந்த நீதி எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு வழிகாட்டும்? கரெக்ட். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. காலப்போக்கில் என்னாச்சுன்னா, இந்த அரச நீதிங்கிறது ஒரு பரந்த அறநெறி கோட்பாடா மாறிடுச்சு. அன்னைக்கு ராஜாவுக்கு கடமையா இருந்தது, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பா மாறியிருக்கு. அதாவது நாம இருக்கிற இடத்துல, நமக்கு இருக்கிற செல்வாக்குல, நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நேர்மையா, நியாயமா, பலருக்கும் நல்லது தர்ற மாதிரி நடக்கிறது தான் அந்த பெரும் நன்மை செய்யறது. இது தனியாளா இருந்தாலும் சரி, குடும்பம், கம்பெனி, சமூகம் எல்லாத்துக்கும் பொருந்தும் பாருங்க. சரி சரி. அப்ப இது வெறும் அரசாங்கத்துக்கோ பெரிய தலைவர்களுக்கோ மட்டும் இல்ல. நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம வேலையில, நம்ம முடிவுகள்ல, ஏன் நம்ம உறவுகள்ல கூட எப்படி இந்த செங்கோன்மையை கடைபிடிக்கலாங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஆனா இது கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, நடைமுறையில இது அவ்வளோ ஈஸி இல்லையே. இப்ப பாருங்க, பல பேரோட தேவை, கருத்து எல்லாம் முரண்படும் போது எது நிஜமான பெரும்பான்மைன்னு முடிவு பண்றது பெரிய சவாலா இருக்குமே. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. அந்த சவால் இருக்கிறதுனால தான் இந்த கருத்து இன்னைக்கும் முக்கியமா இருக்கு. செங்கோன்மைங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ஆன்சர் கிடையாது. அது ஒரு வழிகாட்டி மாதிரி. இங்க தான் வள்ளுவரோட இன்னொரு வழிகாட்டுதல் முக்கியமா வருது. அதாவது நீதியை நிலைநாட்டும் போது நல்லா ஆராய்ந்து செயல்படணும்னு சொல்றார். உதாரணமா, தகுந்தவங்களோட கலந்து பேசி முடிவெடுக்கிறதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. அப்போ ஒரு தரப்பட்சமா முடிவெடுக்காம பல கோணங்களையும் யோசிச்சு அதோட விளைவுகளை புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் ஒரு சமநிலையான பலருக்கும் நல்லது செய்யற முடிவு எடுக்க முயற்சி கொண்டதுதான் செங்கோன்மையோட வழி. அப்படியா? அப்போ அந்த காலத்து ஆராய்ந்த நீதி செய்தல்ங்கிறது இன்னைக்கு நாம சொல்ற பலதரப்பட்ட பார்வைகளை கருத்தில் கொள்ளுதல், அதாவது டைவர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ஸை கன்சிடர் பண்றது, அதுக்கு ஈக்குவலா இருக்கு. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, நாம் எடுக்கிற முடிவுகள், அது ஒரு கம்பெனி பாலிசியா இருக்கட்டும், இல்ல ஒரு சமூக முன்னெடுப்பா இருக்கட்டும், அதோட தாக்கம் எல்லாரையும் எப்படி பாதிக்குதுன்னு யோசிக்கிறது ரொம்ப முக்கியம். ரூல்ஸ் படி நடக்கிறது ஒரு பக்கம். ஆனா நம்ம மனசாட்சி படியும் அறத்தோட அடிப்படையிலையும் பரந்த நோக்கத்திலையும் முடிவெடுக்க இது நம்மளை தூண்டுது. அதுதான் இதோட வேல்யூ. ஆக செங்கோன்மைங்கிறது பழைய ராஜாக்களுக்கான ரூல்ஸ் மட்டும் இல்ல, அது காலத்தை கடந்து நிக்கிற ஒரு விஷயம். நீதி, நேர்மை, பொறுப்புணர்வு, எல்லாருக்கும் நல்லது செய்யறது, இதுக்கான ஒரு அடிப்படை கொள்கை. நீங்க எந்த துறையில இருந்தாலும் சரி, என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி, இந்த நெறியோட சாரத்தை உங்க செயல்பாடுகள்ல கொண்டு வர முடியும். நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பெரும் நன்மைங்கிற ஐடியாவை உங்க சொந்த வாழ்க்கையில, உங்க சர்க்கிள்ல எப்படி அப்ளை பண்ணலாம்னு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அது ஒரு சின்ன செயலா கூட இருக்கலாம். ஆனா அதோட நோக்கம் நேர்மையாவும் பொதுநலனை மனசுல வச்சும் இருக்கிறது முக்கியம். சரி, இப்போ இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்கு ஒரு சிந்தனை. இந்த மாறிக்கிட்டே இருக்கிற பல சிக்கல்கள் நிறைஞ்ச நவீன உலகத்துல உண்மையான பெரும் நன்மைனா என்ன? இந்த பழமையான ஞானத்திலிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அதை நோக்கி நாம தனிப்பட்ட முறையிலையும் ஒரு சமூகமாவும் எப்படி நகர முடியும்? இத பத்தி நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.